தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான குருவே தேசிகா, துறையூர் ஞானியே தவராஜ யோகியே. தேவர்கள் எல்லாம் போற்றும் ஞான குருவே தேசிகா, துறையூர் ஞானியே தவராஜ யோகியே. ஒரு பெருமான் பெரிய மகான், 6 தலை இருக்கணும். 6 தலை இல்லை, 6 தலை உள்ளது. ஆறுதல் படுத்துவோம். யாரையும் அஞ்சேல் ஆற்றல் பொருந்தி அருமை பெருமானை, என்னை பாரப்ப ஒரு பார்வை, உன் பார்வைப்பட்டால் போதும், ஜட பொருளும் உயிர் பெற்றலும் அவள் ஆற்றல் உண்டு இருக்கு. இதை என்ன இப்படி அவ்வளவு பெரிய ஆற்றல் வந்துச்சு உனக்கு? ஆஹா, நான் ஜெயப்பி எல்லா உயிர்த்து அன்பு கட்டினேன்டா, எல்லா உயிர்த்து அன்பு கட்டினேன். அந்த எல்லா உயிருக்கு அன்பு கட்டதே எனக்கு அறிவு வந்துச்சுண்ணா. அப்போ ஆசி பெறுங்க, ஆசி பெற்றால் உனக்கு சரி சிறந்த அறிவு வரும்னா முருகா அப்படின்னு சொன்ன செல்வம் இருக்கும். தற்கூர்நாதா என்ற அன்னராசிக்குரிய அறிவு வரும். ஆற்றல் போட்டு முருகா என்றால் உனக்கு வாசிட்டு தருவான். அவன் வாசி அடித்து உள்ள தங்கணும். அவன் தங்கினால் அவனுக்கு மரணம் இல்லை. அவன் தங்கியிருக்கான், உடம்பு தங்கியிருக்கான். போ எப்போ தங்கியிருக்கிறான்? 24/4/79 அன்னைக்கு வந்து அவன் உள்ள தங்கியிருக்கான். போ அவன் தங்கிய செய்வான், உடம்புக்கு அசுத்தல் நீக்குவான். அவனுக்கு முதுமை இல்லைடா. முருகப்பெருமான் ஆசி பெற்றால் முதுமை இல்லை. முருகப்பெருமான் ஆசி பெற்றால் வறுமை இல்லை. முருகப்பெருமான ஆசி பெற்றால் காமம் இல்லை. முருகப்பெருமான் ஆசி பெற்றால் லோபித்தனம் இல்லை. முருகப்பெருமான் ஆசி பெற்றால் வஞ்சனை இல்லை. தாய்மை கொண்ட வேண்டாம். ஏன்னா முருகப்பெருமான் ஆசியால் என்ன வரலாம்? கனவிலும் தீங்கு செய்யாத என்ன வரலாம்? முருகா, நான் கனவிலும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு. கனவிலும் பெரு உயிர் தீங்கியா இருக்கணும். நன்றி மாறாதுக்குண்ணா முருகா, அடியை நன்றி வரக்கூடாது. அதுக்கு அறிவுண்ணா பெரிய பாவம் செய்யுது. அடிப்படை முருகா, இந்த தொண்டர் அத்தனை பேரும் நீடு வாழ வேண்டும். நீ பெற்ற பேர் தன் பேர் வேணும். அகிதேசமாக தொண்டருக்கு அத்தனை பேரும் மரணமில்லா பேர் கொள்ளணும். பாப்பா, அது பெரிய ஆற்றல் பண்ண. உண்மைதான். இந்த சங்கம் நீ தான் வளர்த்திருக்க. முருகப்பெருமான் ஆசையாக தான் வந்திருக்கு இந்த சங்கம். இந்த சங்கம் உனக்கு நன்மை செய்ய போகுது. ஆகவே முருகப்பெருமான் அகத்தீசா முருகா, இந்த தொண்டர் அத்தனை பேருக்கு வாசி எடுத்துக்கூடாது. ஏப்பா, அத்தனை பேருக்கு வாசி? ஆமாய்யா, நம்ம சங்கம், இந்த சங்கம் அகத்தீச சங்கம் முருகப்பெருமான் சங்கம். அது அவன் ஆசைப்பட்ட முருகானா சொல்ல போய் அடியப்பா என்ன ஆற்றனா அப்படியே விரிவான். தக 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 தகன்னு உடம்பு இப்படி அவ்வளவு. ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த? ஆம், தமிழ்நாட்டில் தான் பிறந்தேன். தமிழகம், ஆந்திரம், கேரளம், தமிழ்நாடு ஆக 4 மாநிலம். இந்த 4 மாநிலத்தை தான் ஞானி உருவாக்க முடியும். அது முக்கியமானது தமிழ்நாடு தான். ஏன் அவ்வளோ ஆற்றலாம்? தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போட்டுட்டான். இப்போ தென்னாடு சிவனுக்கே தான் இருக்குதான். சிவம் ஆசா. இந்த உலகத்தை ஒரு ஆசி பேர் வந்தால் தமிழ்நாட்டு பிறக்கணும். அவரோட ஆற்றல் தமிழ்நாடு. ஏன்னா ஐயா, இந்த மண் எடுத்துக்க, தமிழ்நாட்டு மண் எடுத்து உலக மாதிரி தைச்சுடுறானா, தைச்சனா அவனா அவ்வளோ பேர் ஞானி அவனா அவ்வளோ வல்லவன். இந்த மண்ணை மீதித்தால், தமிழ்நாட்டு மண்ணை மீதிச்சா அவன் கருதிக்க மாட்டான். உங்கால் கூடிய வந்தால் போதும், அவன் தொண்டு செய்தால் போதும். ஐத்திய சமாதி தொண்டு செய்தால், பொருள் செய்தால் அவனுக்கு மரணம் இல்லைடா. ஏன்னா மற்ற இடத்துக்கு இங்கே கொடுத்தா அடை எத்தனை கோடி கொடுத்தான்னு சொல்கிறான். அது ஏழைக்கு போகும். ஒரு பைசா தொட மாட்டான். தொடுவாது, ஆனால் வச்சுக்க மாட்டேன். ஆக கோடி கோடியாக வந்து குமிஞ்சால் சரி, தொட விட மாட்டாது. தொடுவேன், ஆனால் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி புனிதமாக அடையாது. கொடுத்துப்பார். வாய்ப்பு இருந்தால், செல்வம் இருந்தால் கொடுத்துப்பார். இங்கே உன்னை கைத்து கூடுவான். நான் இப்போ சொல்றேன் சத்தியமாக, பொருள் செய், உனக்கு மரணப்பில் பெருவாள் தரேன். எனக்கு அவனை வல்லவர் இல்லை. எனது ஆசானுக்கு இருக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. எனது ஆசான் முருகப்பெருமான். முருகா, தற்கூர்நாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையை, எனது தாயை என்னை காப்பாற்ற சொல்லி போடுறான். அப்போ உனக்கு அருள் செய்வான். அது மட்டும் இல்லை, குடிலுக்கு வா. நீ இப்போ சொல்ற கேட்டுக்க. ஓங்காரக்கூடிய மனை மீத்தால், அங்கே பொருள் செய்தால், அங்கே தொண்டு செய்தால் நீ ஞானியாவன். நீ சத்தியம் வாக்குது, தப்ப முடியாது. இந்த சொல்ல யார் தப்ப முடியாது. நான் சொன்னதானே. வா, வந்து பாருயா, பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள். ஆகவே வாய்ப்பு கிடைத்திருக்கு, கொடுத்து பாரு. எனக்கு கையில் ஏழைக்கு போகுது. பணம் இப்பவும் 5-6 மூட்டை ஓடுது. 6 குவிட்டால் வருக ஆட்சி. இந்த சங்கம்தான் உலகத்தை வழியெடுத்த போகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எப்போ நான் வெளியே வருவானான். இப்போ பேசிகிட்டு இருக்கான்.
வெளியே போன வழியே நடந்து வந்து சும்மா உட்காந்துருக்கேன், சும்மா உட்காந்து வருவேன். இப்போ ஆனால் என்னைக்கு சொல்கிறாரு போ அப்படின்னா சார் வெளியே வந்துடுவேன். ஆக எங்களுக்கு வயசு கிடையாது. என்ன ஐயா வயசு இல்லையா? என்ன வரக்கூட ஜனவரி மாதம் வந்தால் 80 வயசு. ஆக எங்களுக்கு வயசு இல்லை, எங்களுக்கு முதுமை இல்லை, சாவு இல்லைடா. மனிதா, சக்கரவர்த்தியே ஏடா இவ்வளோ தாடி வச்சுக்கணும், யாராலும் வெல்ல முடியடா சாவே. அந்த ஆற்றல் முருக பெருமான் கொடுத்துருக்கான். எனது ஆசவன் முருக தந்திருக்கிறான். எனக்கு மரணம்ல பெருவாள். இந்த வாய்ப்பை நீ பெறணும்ல, வாங்க. மரணம்ல பெருவாளுக்கு மார்க்கத்தை காட்டுக்கு. அந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கேன். எதே வந்து வாய்ப்புனா அட போகும்போது அகத்தீச நந்தி சமுருகா ராமணி சாமியில் மாணிக்க வாசகா திருமதேவா சொல்லிட்டு போகிறேன். இதுதான், இது ரொம்ப எளிய முறையில். ஆகவே இந்த சகத்தை சேர்ந்த தொண்டர்கள் ஞானம் பெறுவார்கள். இந்த சகத்து தொண்டர்கள் மரணம்ல பெருவாள் பெறுவார்கள். ஆகவே வாருங்கள் உலக மக்களே, வாருங்கள். இங்கே முருகப்பெருமான் பெருமையை பேசுறதுக்கு 100 கோடி வருஷம்னா என்னடா அவ்வளோ பெருமைண்ணா? எல்லா உயிரும் பிறந்தா சாவதாட வேணும். இந்த உலகத்தை எந்த உயிரும் பிறந்தா சாவதான் வேணும். ஆனால் அவன் மட்டும் சாவலை. ஏடா அவ்வளோ ஆற்றல் எப்படா சாவம் பிறந்தான்? அதான் மூச்சு வசப்பட்டுச்சு அவனுக்கு. அப்படியே சிந்திச்சான். ஏன் மனுஷன் செத்துதான்? அப்போ மூச்சு ஏங்கிட்டு இருக்கு. அப்படி நிறுத்துறான். ஏதோ நேரம் நட நேரம், நம்ம நேரம் அது நட நேரம். டக்குனு பூர்வத்தை ஓடிச்சு மூச்சு. இடங்களையும் பிள்ளைகள் சேர்ந்துச்சு, பூர்வத்தை ஓடிச்சு. அப்படிக்கே தெரியல. ஒரு 22 வருஷம் ஆச்சு. அப்படியே நேரம் மாறிக்கிட்டே வருது. நிறம் மாறுது, நிரந்தரம் மாறுது. நிரந்தரம் மாறுது, நிறம் மாறுது, உடம்பு தக்கன்னு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாரும் அப்பதான் சொன்னாரு, இந்த வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும். அப்படின்னா அவர் தான் சொன்னார். நான் சொல்லாட்டி யாரா சொல்லுவா? என்னோட பிள்ளைகளே, நான் சொல்றேன்னா உனக்கு என்னை திருடி பச்சிடா முருகான்னு சொல்றேன். என்ன சொல்ற? வேற ஒண்ணு வேணா முருகா, என்னை பாவி, இந்த பாவி ஒரு பாறை பொறுப்பா, அடியருக்கு ஞான சித்திக்கு தாயி அருள் செய்யப்பா. இது சொல்றேன். இப்படி கேட்றேன். கையெழுதுறேன்ட்ட யாரோட்ட கையெழுதுறேன், என்னை கையெழுதி போறான். நான் சரிடா உனக்கு அரே சொல்றேன். என்னை கூப்பிட்றேன். என்ன எதுக்கே கூப்பிடுறான்? வறுமை தீர்ப்பேன், வஞ்சனை தீர்ப்பேன், பகையை உடைத்தெறிவேன், தாய்மை குணம் தருவேன், புலால் உணவு நிறுத்தி. சில பேருக்கு சொல்லுவான் குடிப்பழக்கம் இல்லைன்னா. குடிப்பழக்கம் என்ன முடியும்? கதை போன முருகா தற்குநாதன் இந்த குடிப்பழத்தை விடுபட அருட்சின்னு கேட்டுப்பாரு. அவன் அருட்சிவான். அவர் வந்தார். வள்ளுவன் கல் குடிக்கிறன்னு சொன்னார். கல் குடிக்கிறன்னு சொன்னார். கல் விடாமல் அதிகம் இருக்கு. நான் கல் குடிக்கிறது இல்லை, இப்போ சாராதான் குடிக்கிறேன்னா. ஒரு மாற்றம் வள்ளுவன் வாக்குக்கு மதிப்பு தரும். ஆக புலால் உண்ட மக்களாக தான் சரி. மது போன அந்த முருகவா சர்க்குநாதா இந்த பழக்கத்தை விடுபட வேண்டும்ப்பா. கேளையா, நான் கேட்டிருக்கேன். எனக்கு தெளிவான அறிவு கொடு, உன் திருவடிப்பட்ட கூட வாய்ப்பு கொடு, பயிராக்கி கொடுறேன். எதையும் கண்டு மயக்கப்பட்டவன் நீ புரிஞ்சுக்க. இந்த உலகத்தில் கோடி கோடி கும்பிச்சாலும் சரி தோட விட மாட்டேன். அந்த வல்லமை முருக பெருமான் கொடுத்தான். பொருளாதாரத்துக்கு மயமாக்க மாட்டோம். யானை இருக்கிற தாய்மை கூட இருக்கு. என்கிட்ட போ, தொடர்களை பார்ப்போம். தொடர்களுக்கு சேர்ந்த காலம் இருக்கு. வருகால சொல்றேன். வருகாலத்தில் நம்ம தொடர்களுக்கு வீடு கட்டி தருவோம். நம்ம தொடர்கள் அத்தனை பேர்த்துக்கும் வெளிநாடு உள்நாட்டு நண்பர்கள் எந்த இடத்தாலும் வீடு கட்டி தருவோம். இது சத்தியம். அது பார்த்து பயன்படுத்தியிருக்கப்போ அவங்க குடும்பத்தை அடுத்து செய்யும் போய் அவங்க எல்லாமே நான் என்ன அர்ப்பணிப்பேன் அந்த குடும்பத்துக்கு. ஆகவே வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கெல்லாம். வாசி வசப்பட்டா ஐயா புரிஞ்சுக்க. என்ன அடே மனிதன் இருக்குமே தொண்டர்களே, வாசி வசப்பட்டா நான் மோனை இருந்தவன். நான் உள்ள தலைவன் பேசுகிறான். அப்போ என்னோட உள்ள இருந்து பேசுகிறான். என்னை நம்புயா, என்னை நம்ப யாரை நம்ப போகிறேன்? என் நம்பு வா, இந்த குடி சேர்ந்து தொண்டு செய், ஆசி பெறுன்னு சொல்லி முடிக்கிறேன். வணக்கவா. ஓ மகத்தி சேன்மம், ஓ மகத்தி சேன்மம், ஓ மகத்தி சேன்மம், ஓ மகத்தி சேன்மம், ஓ மகத்தி சேன்மம். அநேகமாக நான் ஒரு 3 மாதம் வெளியே தான் வருவேன். நடக்க போகிறேன், வெளியே வர போகிறேன். வருகிறேன் வருகிறேன். உலக மக்களே, உங்கள் தொண்டு செய்து வருகிறேன். தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். தான் என்ற கொடும் பாவம் தீர்க்கும் ஆசான், தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான்.